நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். ஒரு நாளைக்கு ஒரு 8,000 ரூபாய் சம்பாதிக்கும் மாதிரியான ஒரு பிஸ்னஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ரெடி டு ஈட் ஃபுட். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஸ்தா தான் தயாரிக்க போகிறோம். பாஸ்தாவில் இது பார்த்தீங்கன்னா திணை பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ராகியிலேருந்து செய்யக்கூடிய பாஸ்தா. இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு. இது எப்படி தயாரிக்கலாம், இதுக்கு என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ராஃபிட் என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த 4-5 வெரைட்டிஸையும் நம்ம இந்த ஒரு பாஸ்தா மிஷினை வச்சே செய்ய முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷல். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இதுக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக மைதாவிலேருந்தும் ரவையிலேருந்தும் தயாரிப்பாங்க. நம்ம திணை பாஸ்தா தயாரிக்கிறதுனால நம்ம கோதுமையிலையும் ராகியிலையும் செய்ய போகிறோம். திணை அப்படிங்கும்போது ராகிக்கு பதிலாக நீங்கள் வேறு திணைகளை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் ராகி திணை தான் உங்களுக்கு அதிக அளவில் சேல் ஆகுது. அப்போது இதோட ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா பாதிக்கு பாதியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எடுக்கும்போது பாஸ்தா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்னாக்கா கோதுமையோட அளவை அதிகரிச்சுக்கலாம். அதாவது 300 கிராம் வந்து நீங்கள் ராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 700 கிராம் வரைக்கும் நீங்கள் கோதுமை மாவை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் தேவையில்லைங்க. இதோட கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சால்ட் டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்தா போதும். அவ்வளோதான் இதோட ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த தொழில் தொடங்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரா மெட்டீரியலை நீங்கள் நல்லா மொத்தமாக வாங்கிக்கோங்க. சில்லறை விலையில் வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா இதில் ப்ராஃபிட் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய பாஸ்தாவில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பாஸ்தாவை விட இதில் நியூட்ரியன்ட் வேல்யூ அதிகம். ஏன்னா திணையை பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் இப்போது இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நிறைய திணைகள் இந்த பழைய ஃபுட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான பாஸ்தாக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் நார்மலாக தயாரிக்கிற பாஸ்தாக்களை விட. ஓகேங்களா? இது ரெடி டு ஈட் ஃபுட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை டெய்லி கூட யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாம் அவசரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. தெருவோர கடைகளில் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதை எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நிறைய இடம் இருக்குது. நீங்கள் பாஸ்தாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஹோல்சேலாகவும் விற்கலாம், ரீட்டைலாகவும் விற்கலாம், டீலர்ஸ்கிட்ட கொடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட கொடுக்கலாம், க்ரோசரி ஸ்டோர்ஸில் விற்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல விற்க முடியும். அதே மாதிரி இந்த மிஷின்ஸ், நான் இதில் சொல்லக்கூடிய மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினும் தேவை அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில மிஷினை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன மாதிரி மிஷினரி இருந்தால் போதும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மாவு தேவையோ அந்த மாவு ரெண்டையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதில் வந்து என்ன செய்கிறோம், தேவையான அளவு தண்ணியை சேர்க்குறோம். அதாவது இப்போ நீங்கள் 1 கிலோ மாவு, அதாவது 300 கிராம் வந்து நீங்கள் ராகியும் ஒரு 700 கிராம் வந்து கோதுமை மாவும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 350 ml வந்து உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து என்ன செய்யணும், ஒரு மிக்சரில், அதாவது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவு பதம் உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் கைகளால் கூட என்ன செஞ்சுக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். ஆனால் இதில் கட்டிகளே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். கட்டிகள் இல்லாமல் இதை ஃபுல்லாக உடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், இதை பாஸ்தா மிஷினில் கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியும். அப்போ பாஸ்தா மிஷினில் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதில் நம்ம என்ன மோல்டு வேணுமோ, அதாவது பாஸ்தா என்ன வடிவத்தில் வேணுமோ அதுக்கான மோல்டை செட் பண்ணால் போதும். சரிங்களா? உங்களுக்கு நூடுல்ஸ் டைப்பில் வேணும்னா நூடுல்ஸ் மாதிரிக்கான மோல்டை செட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பாகெட்டி வேணுமா, இல்லை மேக்ரோனி வேணுமா, எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாஸ்தா மிஷினுக்குள்ளே மாவை கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு விதவிதமாக உங்களுக்கு பாஸ்தா வந்து நீங்கள் தயாரிக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பாஸ்தா வேணுமோ அந்த மாதிரியான வடிவத்தில் உங்களுக்கு பாஸ்தா கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தனித்தனியாக மிஷின்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு செலவை குறைக்குதுன்னே சொல்லலாம். ஒரே மிஷின் 5 விதமான பாஸ்தாக்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். இப்போ இதில் என்ன மாதிரியான மிஷின்ஸ் வாங்கிக்கலாம், எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அந்த மிக்சர் மிஷின் வந்து நீங்கள் கைகளாலேயே பிசைஞ்சிங்கன்னா மிக்சர் மிஷின் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? நல்ல பதத்தோடு உங்களுக்கு பிசைய முடியும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கைகள்லேயே பிசைஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிசையும் போது நீங்கள் கட்டிகள் இல்லாமல் பிசையணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மேக் பண்ணுறதுக்கான மாவு
மாவு வந்து தயாரிக்கணும். அப்போ தண்ணியோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு சில கோதுமை மாவுகளுக்கு ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு வந்து தண்ணீர் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தண்ணீரோட அளவை நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி தயாரித்த பாஸ்தாவை நம்ம என்ன செய்யலாம், பேக்கிங் பண்ணலாம். அப்போ பேக்கிங் பண்ணுறதுக்கு மிஷினரிஸ் இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆனால் அதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு வேக்கம் சீலிங் மிஷினை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாஸ்தா மிஷினில் தயாரித்த அந்த பாஸ்தாவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் பேக் பண்ண முடியாது. அதுக்கு ட்ரையர் மிஷின் தேவைப்படும். ட்ரையர் மிஷினும் பயன்படுத்தலாம், ட்ரையர் மிஷின் இல்லாமலேயும் பண்ணிக்கலாம். அப்போது அந்த மிஷின் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக கூலிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இதை பேக்கிங் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் உங்களுக்கு பாஸ்தா தயாரிக்கிறது. நம்ம சொல்லும்போது இது நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். மாவு தயாரிக்கிறது மட்டும்தான் இதில் ஸ்பெஷலே தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு மிஷின்ஸ் பண்ணிடும். அதனால் நீங்கள் இது பெரிய ப்ராசஸாக இதை நினைக்க தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? எந்த ஒரு மிஷினுக்குமே 3 விதமாக நம்ம செலவு பண்ணலாம். ஒன்று செமி ஆட்டோமேட்டிக், இன்னொன்று ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இன்னொன்று மேனுவல் மிஷின். இதில் வந்து நீங்கள் மேனுவல் மிஷினை விட செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பிளான்ட்டாக செட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லா முதலீடும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் தேவைப்படும். அதுவே நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எல்லா மிஷினையும் தவிர்த்து பாஸ்தா மிஷின் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 5 லட்சத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த தொழிலை தொடங்கிட முடியும். இல்லை நீங்கள் மற்ற மிஷின் எல்லாமே நீங்கள் வாங்குறீங்க, அதாவது வந்து மிக்சர் மிஷின் வாங்குறீங்க, பேக்கிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் முதலீடு தேவைப்படும். நார்மலாக ஒரு பாஸ்தா மிஷின் மட்டும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 5 லட்சத்துலேயே நீங்கள் இந்த தொழிலை என்ன செய்ய முடியும், தொடங்க முடியும். மேன் பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 2 வேலையாட்கள் இருந்தால் போதுமானது. நீங்களும் இருந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஆளே உங்களுக்கு இதில் போதுமானதாக இருக்கும். இந்த பாஸ்தாவோட தயாரிப்பு விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்து நீங்கள் 25 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருது. அதாவது நிறைய ப்ரொடெக்ஷன் அதிகமாக ஆக உங்களுக்கு இந்த நம்ம தயாரிக்கக்கூடிய செலவு வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரத்தில் ப்ரொடெக்ஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மிஷினரிஸ் போடணும். ஒரு கிலோ அப்படிங்கிறது ஒரு 20லேருந்து 25 ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். இந்த மாதிரி தயாரிக்கிறத ஒரு 40 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஹோல்சேலாக விற்க முடியும். ஓகேங்களா? இந்த நான் சொல்லக்கூடிய விலை வந்து ஹோல்சேலாக, ரீட்டெயிலாக அப்படிங்கும்போது இன்னும் அதிக விலைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 50 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் தயாரிக்கலாம். அதே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா 100 கிலோ வரைக்கும் தயாரிக்கலாம். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FSSAI லைசன்ஸ் வேணும். அதே நேரத்தில் GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. NOC நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அது ஒன்றும் வாங்குற மாதிரி இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிக்கணும். ஓகேங்களா? லைசன்ஸுங்கிறது இவ்வளவு தான். நீங்கள் GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா காமர்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் சேலை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் GST ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறது. இந்த மாதிரி தயாரித்த பாஸ்தாவில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் சாதாரணமாக ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணலாம். நம்ம சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போவுமே ஃபுட் பிஸ்னஸில் உங்களுக்கு அதிக லாபம் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நம்ம சேல் பண்ணணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.